லதா சண்முக சுந்தரம் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எல் ராஜேந்திரன் அவர்களே, அன்றைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நண்பர் திரு கோவிந்தசாமி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் திரு எல் குமார் அவர்களே, அன்றைக்குரிய மாநில கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு ரஞ்சித்குமார் அவர்களே, திரு ஏ சம்பல்குமார் அவர்களே, அன்பிற்குரிய வேளாண்மை கஸ்தூரி அவர்களே, அன்பிற்குரிய குமாரி நாராயணன் அவர்களே, அன்பிற்குரிய எஸ் வள்ளி அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு புரசை கிருஷ்ணன் அவர்களே, திரு கே விளைராஜ் அவர்களே, முகமது இம்தியாஸ் அவர்களே, மாவட்ட இளைஞர்களுடைய செயலாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, வர்த்தக அணியினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் மோகன்லால் அவர்களே, மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர் திரு பரத்குமார் அவர்களே, இந்த எழும்பூர் தொகுதியில் பகுதி இளைஞரணி செயலாளர் என்கின்ற ஸ்ரீதர் அவர்களே, வாசலை எஸ் சிவா அவர்களே, ஐடியினுடைய செயலாளர் திரு ஜி கோபி அவர்களே, பேரவையினுடைய செயலாளர் தேவராஜ் அவர்களே, அன்றைக்குரிய ஜெயராம் அவர்களே, பாபுஜி அவர்களே, அன்றைக்குரிய மலர்விழி அவர்களே, அன்றைக்குரிய பகுதி கழகத்தினுடைய தலைவர் சி சுந்தர் அவர்களே, சீலா சுந்தர் அவர்களே, எம் சந்திரா அவர்களே, ஆர் ரமேஷ் அவர்களே, மேகநாதன் அவர்களே, கவிதா அவர்களே, வெற்றிமாறன் அவர்களே, அன்றைக்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடி திரு அண்ணன் தெய்வசிவாமி அவர்களே, அன்றைக்குரிய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் 99வது வடக்கு வேளாங்கண்ணி அவர்களே, கிழக்கு சீனிவாசன் அவர்களே, தெற்கு ரமணையா அவர்களே, மேற்கு ராஜி அவர்களே, அன்றைக்குரிய பகுதி கழகத்தினுடைய வடக்கு பகுதி கழக நிர்வாகிகள் ராஜேந்திரன் அவர்களே, வசந்தி மூர்த்தி அவர்களே, வேளாங்கண்ணி சரோசா அவர்களே, கலிங்கராஜன் அவர்களே, அன்றைக்குரிய ரகு அவர்களே, பிரேமகுமார் அவர்களே, அன்றைக்குரிய தெற்கு பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு ஆர் ராமலிங்கம் அவர்களே, பானுமதி ராஜா அவர்களே, வனிதா குமாரி அவர்களே, ஏ பி ரவி அவர்களே, எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களே, வடக்கு வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு எச் நூறுல்லா அவர்களே, ஹரிபாபு அவர்களே, வாஞ்சிநாத் அவர்களே, சி கண்ணன் அவர்களே, ஆர் குமார் அவர்களே, ஜி நாராயணன், கிழக்கு பகுதியினுடைய வட்ட செயலாளர் ஜி நாராயணன் அவர்களே, ஆர் ரமணன் அவர்களே, ஜானி அவர்களே, பகுதித்துறை தயானந்த் அவர்களே, இ உதயகுமார் அவர்களே, உதய வெற்றி அவர்களே, அன்றைக்குரிய மற்றும் நாளைய நிரந்தர முதலமைச்சர், நம் கழகத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர், நம் கழகத்தை காக்க வந்த நம் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி இந்த கூட்டத்திற்கு மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த ஆற்றல் மிகு தலைமை தாங்கும் நம் மாவட்ட கழக செயலர் அண்ணன் பாலகண்ணன் நன்றி தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட பகுதி வட்ட கழக தலைவருக்கும் மற்றும் நிர்வாகி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிக்கு 234 தொகுதியும் வெற்றி பெற்று நம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காவலில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் ஒரு படித்தவரை இளைஞரை இங்கே அறிமுகப்படுத்த போகிறேன். தயவுசெய்து